கோவை ரயில் நிலையத்தில் உரிய ஆவணங்களின்றி பயணி ஒருவர் கொண்டு வந்த 40 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை ரயில் நிலையத்தில் சனிக்கிழமையன்று போலீசார் வழக்கம் போன்று பயணிகளிடம் சோதனை நடத்தினர். அப்போது டிக்கெட் கவுண்டர் அருகே சந்தேகத்திற்கிடமாக ஒரு நபர் பதுங்குவதை பார்த்த போலீசார் அவரை ரயில்வே போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த கிருஷ்ண பிரதாப் பட்டேல் என்பது தெரியவந்தது. அவர் வைத்திருந்த பையை சோதனை செய்தபோது அதில் உரிய ஆவணமின்றி 40 லட்சம் ரூபாய் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சந்தேகப்படும் படி நின்றிருந்த ஒரு நபரை பிடித்து விசாரிக்க 13 ஆண்டுகளாக கேரளா மாவேலி கரையில் கோல்டன் சில்வர் ரிஃபைனரிஸ் என்ற பெயரில் நகை வியாபாரம் செய்து வருவதாகவும் கோவையும் வந்து நகை வியாபாரம் செய்து பணம் பெற்று செல்வதாகவும் தெரிவித்தார். அவர் இங்கு சட்டவிரோதமாக அரசு பதிவு பெறாமல் நகை வியாபாரம் செய்தது தெரிய வந்தது. அவரை வணிக வரித்துறையினரிடம் 40 லட்சம் பணத்துடன் ஒப்படைத்தோம். பறிமுதல் செய்யப்பட்ட 40 லட்சம் ரூபாயை போலீசார் வணிக வரித்துறை அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். தொடர்ந்து பிரதாப்பிடம் விசாரணை நடந்து வருகிறது.